இங்க ராதிகாவுமே பாக்கியாட்ட போயிட்டு, "ரொம்ப நன்றி பாக்கியா. சொல்லப்போனா நான் நெறைய இடங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்த குடுத்துருக்கேன். ஆனா நீங்க மட்டும் தான் என்ன உங்க ஃப்ரெண்டா மதிச்சு, எல்லா இடத்துலயும் எனக்கு நல்லதே செஞ்சிருக்கீங்க." அப்படின்ற மாரி இந்த பக்கம் பாக்கியாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில பாக்கியாவுமே இங்க மயுவ பார்த்துட்டு, மயுவோட முடிவையும் யோசிச்சு பார்த்துட்டு, "நீ ரொம்பவே மெச்சூரிட்டியான பொண்ணும்மா. உண்மைய சொல்லப்போனா நீ ரொம்பவே நல்ல பொண்ணு. உங்க அம்மாவ நீ ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்." அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரத்தில ராதிகாவுமே, "சரி ஓகே நான் கிளம்புறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களும் அங்கருந்து கிளம்புறாங்க. ஆனா கோபி இந்த விஷயத்த ஏத்துக்க முடியாம, "ராதிகா நீ என்ன முடிவு எடுக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ற மாதிரி ராதிகா பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ராதிகாவுமே, "போதும், இதுக்கு மேல நீங்க யாரும் வர வேண்டாம். நான் கிளம்புறேன்." அப்படின்ற மாதிரி ராதிகாவுமே அங்கிருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு இங்க மயுவ கூட்டிட்டு கிளம்ப ட்ரை பண்றாங்க. அப்ப கரெக்ட்டா இத பார்த்துட்டு இருக்கிற இனியாவுமே, "இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாது. கண்டிப்பா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு" சொல்லிட்டு இங்க ராதிகா கிட்ட போயிட்டு, "ஆண்டி என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இத கேட்ட ராதிகாவுமே, "பரவாயில்லம்மா. சொல்லப்போனா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த ஃபங்ஷன்ல நான் கோபி கூட மேல வந்ததுனால தானே உனக்கு ரொம்பவே அவமானமா போயிடுச்சு. அத நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேம்மா. என்ன மன்னிச்சிடு." அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராதிகா டைரக்ட்டா இனியாட்ட கேட்குறாங்க மன்னிப்பு. ஆனா இனியாவுமே, "நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஏன்னா உங்கள நெறைய இடத்துல நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். உங்க வீட்டுக்கே உங்கள திட்டி கஷ்டப்படுத்தியிருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களோட பொண்ணையும் சேர்த்து ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா இது எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்காக நீங்க இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருக்கிற ராதிகாவுமே, "இங்க பாரு இனியா, நீ ரொம்பவே போல்டான பொண்ணு. எந்த ஒரு காரணத்த கொண்டும் அழக்கூடாது. சொல்லப்போனா உங்க அம்மாவுக்கு உன் மேல ரொம்பவே விருப்பம் இருக்கு. அதனால உங்க அம்மாவோட மனச புரிஞ்சு நடந்துக்கம்மா. அது மட்டும் இல்லாம இப்ப கோபிய நான் இங்க விட்டுட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நீ தான். உனக்காக தான் உங்க அப்பாவ நான் இங்கேயே விட்டுட்டு போறேன். ஏன்னா இதுதான் என்னோட கிஃப்ட்மா." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. இங்க இனியாவுமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்குமே ராதிகா எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே பத்தி புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஜெனி கிட்ட நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்றாங்க. செலி என்ன நீ நல்லா ஒர்க் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தியும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ண இந்த கோபி இன்னுமே கூப்பிடாம அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபி மேல இங்க பாக்கியா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ராதிகாவுமே, "ஓகே பாக்கியா நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் ட்ரை பண்றாங்க. அப்ப கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பக்கம் ஈஸ்வரி, "உண்மையிலுமே ராதிகா, நான் உன்னை ரொம்பவே தப்பானவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலுமே தாய் பாசம்னா என்னன்னு உனக்கு கண்டிப்பா புரியுது. நீ என் இடத்துல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் என் பையனை நீ என்கிட்டே கொடுத்துட்டு போயிருக்க." அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் ராதிகாக்கு நன்றி சொல்றாங்க. ஆனா ராதிகாவுமே வேற எதுவுமே பேசாம லைட்டா திரும்பி லைட்டா சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உண்மை சொல்ல போனா இங்க ஈஸ்வரினால தான் ராதிகா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்படிப்பட்ட முடிவு எடுத்ததுக்காகவே இங்க ஈஸ்வரி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவங்க ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராதிகாவுமே இங்க டாக்ஸி வந்த உடனே அவங்களுமே கிளம்புறாங்க. இங்க ராதிகா போனதுக்கு அப்புறம் கோபியுமே எதுவுமே பேசாம சைலண்டா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, "கவலைப்படாதப்பா, அவ நமக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ உனக்காக இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கா." அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபியை உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவால இந்த விஷயத்த ஒரு நிமிஷம் கூட ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே அவங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹாலுக்கு போன கோபி கிட்ட இங்க பாக்கியாவுமே, "என்ன கோபி இது, நீங்க எந்த ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாம உங்க பாட்டுல ராதிகாவோட முடிவு எல்லாம் சரி அப்படின்ற மாதிரி நீங்க பாட்டுல இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தான் ஒரு காலத்துல நீங்க ராதிகாவை கூட்டிட்டு வரும்போது ரொம்பவே உடைஞ்சு போயிட்டு, என் பொண்ணோட வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், என் குழந்தைகளை என்னால பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனேன். இப்படிப்பட்ட ஒரு தைரியமான முடிவு எடுத்து தான் உங்க வாழ்க்கையை விட்டு நான் ரொம்பவே தள்ளி போனேன். ஆனா அதே முடிவு இப்ப ராதிகாவை எடுக்க வச்சுட்டீங்க. இதுக்கான முக்கியமான காரணம் நீங்க தான்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, "இங்க பாரு பாக்கியா, தேவையில்லாம கோபி இன்னி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. அவன் ஏற்கனவே ரொம்பவே குழப்பத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க ராதிகா விட்டுட்டு போனான்னா அது அவளோட விருப்பம். அவ பெருந்தன்மையா கோபியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. சொல்லப்போனா என் பையன் என் கூட இருக்கிறது தான் சரி அப்படிங்கிறது அவளுக்கே புரிஞ்சிருக்கு. உனக்கு என்ன, நீ உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க." அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியாவுமே, "இங்க பாருங்க, இது வரைக்கும் உங்களை அத்தை அத்தைன்னு சொல்லி நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன். நீங்க அத்தாலாம் கிடையாது. சொல்லப்போனா நீங்க ரொம்பவே கொடூரமானவங்க. உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏன்னா ஒரு குடும்பத்தோட கஷ்டம் என்னன்னு கூட புரிஞ்சுக்காம உங்களோட சுயநலத்துக்காக உங்க பையனை நீங்க உங்க பக்கம் இருக்க வச்சிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஆனா உங்களுக்கு இதெல்லாம் தப்பா தெரியாது. நீங்க எப்பவும் போல சந்தோஷமா ராதிகா விட்டுட்டு போனதை பெருந்தன்மையா பேசிட்டு இருக்கீங்க. இதே பெருந்தன்மையா பேசுற வாய் தான் நேத்து என்ன சொல்லுச்சு, ராதிகா ஒரு கெட்டவ, அவ கூட போவாத, அவ ரொம்பவே சூனியக்காரி மாதிரி, அவ எல்லா விஷயத்திலுமே உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா." அப்படின்ற மாதிரி நீங்க கோபியை பாதுகாக்க பேசுற மாதிரி இந்த பக்கம் ராதிகாவை பயங்கரமா நீங்க திட்டி பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அப்படியே உல்டாவா நீங்க மாறி பேசிட்டு இருக்கீங்க. உங்க வார்த்தையில கொஞ்சம் கூட உண்மை இல்லை, நேர்மை இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா பயங்கர கோபத்தோட இந்த பக்கம் ஈஸ்வரியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. கோபியுமே மறுபடியும் எதுவும் பேசாம இங்க ராதிகாவும் மையவும் தன்னை விட்டு போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாவும், "இங்க பாருங்க கோபி, இதுக்கு மேல உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. ராதிகா வேணா உங்களை இந்த வீட்டுல
விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் என்னால் இந்த வீட்டில் உங்களை வச்சு பார்க்கவே முடியாது. சொல்லப்போனால் அதுக்குண்டான மனசும் எனக்கு கிடையாது. நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க. நீங்கள் ராதிகா கூட போகிறீங்களோ இல்லை வெளியில் போகிறீங்களோ அது எனக்கு தேவையே கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பாக்கியா ஒரே முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இதை கேட்ட உடனே ஈஸ்வரியுமே என் பையன் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான், என் பையன் இங்கே தான் இருப்பான், நீ என்ன நினச்சாலும் சரி, நீ என்ன தான் பண்ணாலும் சரி, என் பையனை நான் தனியாக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரியுமே சபதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியா இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். சரி ஜெனி, இதுக்கு மேலே இந்த குடும்பத்தோட வேலை எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுமே உடனே இங்கே எழிலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டு எழிலுமே என்னம்மா சொல்கிற, அப்போ ராதிகா கோபியை விட்டுட்டு போயிட்டாங்களா, அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பாக்கியாவுமே இங்கே பாரு எழில், என்னால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க முடியாது. இந்த கோபி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் இதே வீட்டில் இருந்தேன்னா இந்த விஷயங்களை நினச்சி நான் ரொம்பவே கவலைப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாம் குழந்தையா இருக்கும் போது எனக்கு என்ன விஷயம் நடந்துச்சோ அதே விஷயம் தான் இன்னைக்கு ராதிகாவுக்கு நடந்திருக்கு. அவங்களே கோபியை விட்டு வேலைக்கு போகிற நிலைமை வந்திருக்கு. இந்த மாதிரி கேவலமான ஆள் கூட கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது. என்னை எப்படியாவது உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எழில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எழில் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட எழிலுமே நீ கவலைப்படாதம்மா, நான் வரேன், நீ எல்லாமே பேக் பண்ணி ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எழிலுமே தன்னோட வீட்டில் இருந்து பாக்கியாவை கூப்பிட்றதுக்காக கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியாவும் தன்னோட பெட்டி படுக்கை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ செல்வியும் இங்கே பாக்கியாட்ட போயிட்டு இங்கே பாருக்கா, நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருக்கா, கண்டிப்பாக அவங்க 2 பேரும் வெளியில் போயிடுவாங்க, இந்த மாதிரி உன்னோட அத்தையும் உன்னோட ஹஸ்பண்டும் போயிடுவாங்க, நீ அவசரப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியாவுமே செல்வி கிட்ட ஜெனி கிட்ட யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் அவங்களோட துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே எழிலுமே வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு டேரெக்டாக உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே இங்கே பாக்கியாவுமே தன்னோட பேக் எல்லாமே தூக்கிட்டு இந்த பக்கம் வந்து எழில பார்த்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பண்ணுற தப்புனால இந்த பக்கம் எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் இதை நான் புரிஞ்சுக்காம ரொம்பவே வந்து எப்போவுமே சுயநலவாதியாக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியுமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் இங்கே பாக்கியாவுமே கோபியை பார்த்து இங்கே பாருங்க கோபி, நீங்கள் முடிவு எடுத்துட்டு இருக்க எல்லாமே சரின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் அம்மாவை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் உங்கள் அம்மா இப்போ பாதுகாக்கிற இடத்துல கிடையாது. நீங்கள் உங்களோட குடும்பத்தை தான் பாதுகாக்கணும், உங்களோட மனைவி உங்களோட குழந்தையை தான் பாதுகாக்கணும். ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டு எந்த ஒரு நல்ல எண்ணமும் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவும் எழில் கூட கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் எழிலுமே இங்கே பாருங்க, இனிமேல் வந்து எங்கள் அம்மாவை தேடி யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி செலியனுக்கும் இன்னொரு பக்கம் இனியாவுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனியாவுமே ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நம்மளை விட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, நீ தான் பெரிய பொண்ணு ஆயிட்டல, உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கேன், அப்புறம் எதுக்காக நீ வந்து உங்கள் அப்பா கூட இருமா, ஏன்னா நீ என்னை விட உங்கள் அப்பா கூட தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்க, அதனால நீ சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவுமே தன்னோட பேக்கெல்லாம் எடுத்துட்டு இந்த பக்கம் வீட்டை விட்டு வெளியேறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த வீட்டில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, ராதிகா பண்ண விஷயத்தினால இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே வீட்டை விட்டு போயிட்டு இருக்காங்களே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி 2 பேருமே வெளி பிதுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே செலியனை பார்த்து ஜெனியுமே இங்கே பாரு செலியன், நீ உங்கள் அப்பா கூட இருந்துக்க, சொல்லப்போனால் அத்தை இல்லாத வீட்டில் என்னால் இருக்க முடியாது, நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜெனியுமே தன்னோட பேக் எடுத்து பேக் பண்ண போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற கோபிக்கு பயங்கரமாக நெஞ்சு வெளியே வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ராதிகாவை பார்த்து போயிருக்கணும், நான் மறுபடியும் இந்த வீட்டில் இருந்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க.